நான் ரத்திகா பவழமல்லி. வகுப்பறை கதைகள் என்னும் காணொளிகள் மூலமாக குழந்தைகளை பற்றி பேசி வருகிறேன். இன்றைக்கும் நாம் குழந்தைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆசிரியர் பணியில் முதலாக சேர்ந்த பொழுது முதல் வகுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. தலைமை ஆசிரியர் நீங்கள் 1ஆம் வகுப்பை முதல்ல பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னார். அந்த முதல் வகுப்பு குழந்தைங்க என்ன பண்ணுன்னா, ஸ்லேட்டில் எழுதினதை அழிக்கிறதுக்கு வாய் நிறைய எச்சில சேர்த்து அப்படியே துப்பி, அந்த ஸ்லேட்டில் துப்பி கையில் நல்லா தேய்ச்சி அழிச்சிட்டு அந்த எச்சில் கையை சட்டையிலையோ இல்லைன்னா ட்ரௌசர்லேயோ தேய்ச்சிக்கோங்க. எல்லா குழந்தைங்களும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும் பொழுது ரொம்ப அருவருப்பாக இருந்தது. அவங்க சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு அந்த அருவருப்புனா என்னன்னே தெரியாது. ஆனால் நமக்கு அதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் நான் எழுதி ரைட் போட்டுருவேன். அவங்க எழுதி கொண்டு வந்ததை நான் ரைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க எப்படி அழிக்குதுன்னு பார்த்தாக்கா அதே மாதிரி ஒரு நாளைக்கு 10 தடவை ஸ்லேட்டை அழிக்கிற மாதிரி இருந்தால் 10 தடவையும் அந்த எச்சில் துப்பி அந்த கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா அழிச்சிட்டு அந்த கையை சட்டையில் தேய்ச்சிக்குவாங்க. எனக்கு அது ரொம்பவே அருவருப்பாக இருந்துச்சு. அப்போது என்ன பண்ணுறது இதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், நான் வெளியில் ஒரு குவளையை வச்சு அதில் தண்ணி வச்சுருந்தேன். தண்ணியை வச்சு அந்த குழந்தைங்கள அதை எப்படி கழுவணும் அப்படிங்கிற அந்த முறையை சொல்லி கொடுத்தேன். நல்ல ஒரு பெரிய குவளை வச்சு அதை தண்ணி நிறைய வச்சு அந்த தண்ணியை மேலேருந்து, அது ஸ்லேட் மேலேருந்து கீழே ஊற்றி அப்படியே வழித்து கழுவணும். அதே மாதிரி இந்த பக்கமும் திருப்பி கொஞ்சமாக தண்ணி எடுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஸ்லேட் மேலேருந்து ஊற்றி அப்படியே கீழே அதை வழிய விடணும். அப்புறம் கொஞ்ச நேரம் அதை வெயிலில் காய வச்சு, அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, எலிமெண்ட்ரி ஸ்கூலில், எல்லா ஸ்கூல்லையும் அரசு பள்ளிகளில் அந்த மேடை மாதிரி இருக்கும் வெளியில், அதில் கொஞ்சம் நேரம் காய வச்சு காஞ்சோடனே எடுத்துகிட்டு உள்ளே எழுதுங்க அப்படின்னு சொல்லி நான் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அது குழந்தைங்க பழகிருச்சிங்க. வரிசையில் இருந்து அந்த குவளையில் தண்ணி எடுத்து அதை கழுவுறதுக்கு நல்லா பழகிருச்சிங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, தலைமை ஆசிரியர் கூட சொன்னார், பரவாயில்ல, இந்த எச்சில் துப்புற முறையை நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க புதுசாக ஆசிரியராக சேர்ந்து அப்படின்னு சொல்லி பாராட்டினார். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை, அன்றைக்கி மழை காலம், அது மழை காலத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணது, அதே மாதிரி ஸ்லேட்டில் எழுதி ரைட் வாங்கிட்டு அதை அழிக்கிறதுக்காக வெளியே போகும் பொழுது மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு. மழை பெய்யும் போது அந்த குழந்தைக்கு தெரியலை. டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா ஸ்லேட்டை அழிச்சிட்டு அதை காய வைக்க சொன்னோம் இல்லையா. இந்த குழந்தை என்ன பண்ணுது, அதை நல்லா ஸ்லேட்டை நல்லா கழுவிடுச்சு தண்ணியில். அதை மழை பேஞ்சிட்டு அந்த மழையில் போய் காய வைக்குது. அதுக்கு தெரியல, மழையில் அந்த ஸ்லேட்டு காயாதுன்னு நனையும் அப்படின்னு தெரியல. அந்த குறிப்பிட்ட அவங்க காய வைக்கிற இடத்துல மழை பேஞ்சிட்டே இருக்குது. அந்த குழந்தைக்கு அது புரியலை. அது உடனே என்ன பண்ணுது, அந்த கழுவிட்டு கரெக்டாக அந்த மழை பெஞ்ச இடத்துலையே அது காய வச்சிச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. குழந்தைங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கெல்லாம் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நிகழ்ச்சியை நினைத்து. நன்றி, வணக்கம்.